இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்களும் ஒரு பவர்ஃபுல் ஐஃபோன் யூஸராக மாறிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐஃபோனோட ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா, என்னோட பேர் கிஷோர் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் வேர்ல்ட் இன் தமிழ். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்ட் ஐஃபோன் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து பேட்டரி ஹெல்த். பட் பேட்டரி ஹெல்த்தை விட நீங்கள் வந்து பேட்டரி சைக்கிள் தான் ஆக்சுவலாக செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஃபோனோட பேட்டரி சைக்கிள் வந்து 500 டைம்ஸ்க்கு மேலே க்ராஸ் ஆகிருந்தா கண்டிப்பாக அந்த பேட்டரி வந்து ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒரு யூஸ்ட் ஐஃபோனில் எப்படி இது செக் பண்ணணுன்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனல் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு சிறிய ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி இதை வந்து பேட்டரி சைக்கிளை வந்து செக் பண்ணலான்றதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிறிய ஷார்ட்கட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு இப்போ உங்கள் ஐஃபோனோட பேட்டரி சைக்கிள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போகணும். போயிட்டு ப்ரைவசி மேலே போங்க. ப்ரைவசிக்குள்ளே போய்ட்ட பிறகு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு அனாலிட்டிக்ஸ் டேட்டா போங்க. இங்கே வந்து லாக்னு வரும். ஸோ அந்த லாக் வர வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரால் டவுன் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட்டில் இருக்கோ அதுதான் உங்களோட லேட்டஸ்ட் லாக். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ பேட்டரி சைக்கிள்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஐஃபோன் வந்து 355 சைக்கிள்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களோட ஐஃபோனோட பேட்டரி சைக்கிளை செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் சஃபாரியில் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும். எல்லா ஆர்டிக்கல்லையுமே இந்த மாதிரி லிங்க் வரும். ஸோ இப்போ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் 3D டச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு செப்பரேட் டேப்பாக தான் வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 3D டச் பண்ணால் ஓப்பன் இன் நியூ டேப்னு இருக்கும். கிளிக் பண்ண உடனே செப்பரேட் டேபுக்கு போயிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் படிச்சு இந்த ஆர்டிக்கலுக்கு போனோன்னா இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் போகணும். ஆனால் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ஹோலாகவே சிம்ப்ளிஃபை பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ நான் காட்டுறேன். ஸோ முதல்ல செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த சஃபாரின்ற ஆப்ஷனுக்கு போனோம். இங்கே ஓப்பன் லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய்ட்டு பேக்ரவுண்டுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு நீங்கள் இப்போ இந்த லிங்க் 3D டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் இன் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து அது ஓப்பன் ஆகிருக்கும். பட் இப்போ நீங்கள் இருக்கிற ஆர்டிக்கல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க, கிளிக் பண்ணால் உங்களோட ஆர்டிக்கல் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் 3D டச் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணணும்னு இல்லை. உங்களோட 2 ஃபிங்கரை வச்சு டபுள் டேப் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் சஃபாரியில் நிறைய டேப் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண பிறகு அதுலேருந்து ஒரு டேப் வந்து உங்களுக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகணும். அது எந்த டேப்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்போ நீங்கள் இந்த ஸ்கொயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் பட்டன் மேலே கிளிக் பண்ணிட்டு ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரீசெண்டாக எந்தெந்த டேப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே வரும், ஒரு லிஸ்ட் ஆகும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு எந்த டேப் வேணுமோ அந்த டேப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிரியை வச்சு உங்கள் அலாம் வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது இப்போ பார்ப்போம். ஹே சிரி, டர்ன் ஆஃப் தி அலாரம். ஓகே, இட் ஸ்டாப்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலாம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் ஐஃபோனோட மியூசிக் ப்ளே ஆகும்போது அது ஏர்பாட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஃபோன்லேயே வந்து மியூசிக் ப்ளே ஆகுதுன்னா, ஸோ அந்த மியூசிக் வந்து உங்கள் மேக்ஸிமம் வால்யூம் கூட இன்னும் லவுடாக வேணும்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு மியூசிக்ன்ற ஆப்ஷனில் தேடுங்க. ஸோ மியூசிக்கு போய்ட்டு EQ செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இதில் லேட் நைட்டுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன். லேட் நைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மியூசிக்கோட வால்யூமுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ வெறும் மியூசிக் மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் ஃபோனோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே போய்ட்டு ஆடியோ அண்ட் விஷுவல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டு இங்கே ஹெட்ஃபோன் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதில் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ் வோக்கல் ரேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வோக்கல் ரேஞ்சை வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்லைட், மாடரேட் அண்ட் ஸ்ட்ராங்குன்னு இருக்குது. ஸோ மாடரேட் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வால்யூமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங் வச்சிங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி சத்தமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணிக்கினீங்கன்னா உங்கள் ஓவரால் ஃபோனோட வால்யூமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். உங்கள் ஐஃபோனில் வந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ இப்போ அது எப்படின்னா, இங்கே போய்ட்டு இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்த பிறகு ஸ்க்ரீன்ஷாட்டில் போய்ட்டு இங்கே ஃபுல் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஃபுல் பேஜ்
ஃபுல் பேஜே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து சேவ் ஆகும். அப்படி இல்லை எனக்கு இந்த பேஜில் வந்து சில பர்டிகுலர் இது தான் வேணும்னா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு சேவ் டு ஃபைல்ஸ்ன்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல்ஸில் அது சேவ் ஆகிடும். இப்போ ஐஃபோனில் வந்து நீங்கள் உங்களோட ஹேண்ட் கெஸ்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து காப்பி, பேஸ்ட், அன்டூ அண்ட் ரீடூ இது எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிட்ட பிறகு 3 ஃபிங்கர்ஸை வச்சு பிஞ்ச் இன் பண்ணிங்கன்னா உங்களோட வேர்டு வந்து காப்பி ஆகும். காப்பி ஆகிட்ட பிறகு உங்களுக்கு எங்கே வேணுமோ பிஞ்ச் அவுட் பண்ணிங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே 3 ஃபிங்கர்ஸை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அன்டூ. திருப்பி நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீடூன்னு இருக்கும். ஸோ ரீடூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெஸ்டர்ஸை வச்சு ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணலாம். ஐஃபோனில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வரும். ஸோ அந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே ரெடியூஸ் மோஷன்னு டைப் பண்ணிங்க. அதை வந்து டாக்கிள் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிஃபர் கிராஸ் ஃபேட் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் டர்ன் ஆன் பண்ணுற பிறகு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பில் போய்ட்டு வெளியே வரும்போது உங்கள் ட்ரான்சிஷன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஐஃபோனில் இருக்கிற இந்த அசிஸ்டிவ் டச் பட்டனை வந்து நிறைய பேர் வந்து காமனாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓப்பன் பண்ண ஹோம், கண்ட்ரோல் சென்டர், இந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சென்டர் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த அசிஸ்டிவ் டச்சை வந்து நீங்கள் இன்னும் ஃபர்தர் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதாவது சிங்கிள் டேப் பண்ணால் என்னாகும், டபுள் டேப் பண்ணால் என்னாகும், அதே மாதிரி நீங்கள் லாங் டேப் பண்ணால் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னா செட்டிங்ஸ் போய்ட்டு அசிஸ்டிவ் டச்சுன்னு டைப் பண்ணிங்க. அங்கே ஆனில் தான் இருக்குது இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சிங்கிள் டேப்னு ஒன்று இருக்குது. ஸோ சிங்கிள் டேப்பில் போய்ட்டு நீங்கள் அந்த ஓப்பன் மெனுக்கு பதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரோல் சென்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டபுள் டேப்பில் லாக் ஐஃபோன்னு பண்ணுறேன், லாக் ஸ்க்ரீன். லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹோம் போகணும். ஸோ இப்போது சிங்கிள் டேப் பண்ணாக்கா கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் வேறு பேஜில் இருக்கேன். இப்போ நான் வெறும் நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா என்னோடய ஸ்டார்டிங் பேஜுக்கு போயிடும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் எப்போல்லாம் வீடியோ போடுறனோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ see you in the next video guys. Peace.